இந்த காத்த வராண்ட கொடுத்த காசை எப்படி வசூல் பண்ண போறோம் தெரியலையே. போதையில் இருக்கும்போது வந்து கேட்டா சொரீரிவன் வேற சொல்லியிருக்கானே. உள்ள என்ன கண்டிஷன்ல இருக்கான்னு தெரியலடா. இவனை நம்பி உள்ள போகலாமா? வேணாம் வேணாம், வெளியே வரட்டும். என்ன பொசிஷன்ல இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறமா மூவ் பண்ணுவோம். வர வர வர. நளிராய நளிராய நல்லா நளிராய. என்ன கண்ணை கசக்குறான்? தூங்கி எந்திரிச்சு வந்து கண்ணை கசக்குறானா இல்ல போதையில கண்ணு தெரியாம கண்ணை கசக்குறானா? ஒண்ணுமே புரியலையடா. எதுக்கு ஒரு சின்ன செக்அப் பண்ணிட்டு மூவ் பண்ணுவோம், அப்பதான் நமக்கு சேஃப்டி. காசையும் கொடுத்துட்டு எவ்வளவு பெரிய டேஞ்சரான வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் என் தலையெழுத்து. லைட்டா ஆரம்பிப்போம். காத்தவராயா, காத்து காத்து வாயா கருப்பு. அப்பாடா நம்ம பேரை சொல்லிட்டாயா. இன்னும் 3 செக்அப் பண்ணோம்னா ஸ்ட்ரைட்டா பேமெண்ட் கேட்டு வாங்கிடலாம். அப்புறம் என்னப்பா இப்பதான் நீ தூங்கி இருந்தியா? ஆமா. அப்புறம் காத்து, நான் தமாஷா ஒன்று கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்றியா? கேளு. இது என்ன என்ன? விரல். விரல் தான்யா, நான் உரல்ல சொன்னேன். எத்தனைன்னு கேட்கிறேன். 3. அம்மாடா, இதையும் கேட்டா சொல்றப்பா. அடுத்த செக்அப் ஆரம்பிச்சிடும். இன்னொரு கேள்வி காத்து, இது என்ன? சட்டை. சட்டதாயா, என்ன கலரு? நீலமியா. ஐயோ, எல்லாத்துலயும் பாஸ் ஆகிட்டே வரானே. இன்னும் ஒண்ணு காத்தறையா, இது என்ன? இது என்ன? பேக்குடா, என் பேக்கு. இல்லப்பா, சும்மா ஒரு இதுவா பேசிக்கிட்டு இதுக்கு போச்சுட்டு இருக்க. சரி, நான் வந்த வேலையை பாக்குறேன். ஆமா, என் பணத்தை எப்ப தர்ற, எப்படி தர்ற? எந்த பணம்? அதான்பா, என்ன வட்டி வாங்கணும் இல்ல 10,000. அது அசல் தெரியா, வட்டியை தெரியா, இல்ல 2 சேர்த்து தெரியான்னு கேட்டு போவாங்க. என்ன வாயிலே உட்கடிக்கிறா? மாட்டிக்கிட்டோமோ? அம்மா, யோ, ஏன் அடிக்கிற? வலிக்குதியா? ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல. என்ன சொன்ன? தண்ணி அடிச்சிருக்கும் போது கடனை திருப்பி கேட்க கூடாதுன்னு. தண்ணி போட்டுருக்கியா? யோ, யார்ட்ட புடுங்குற? இப்பதானே தூங்கி எந்திரிச்சு மூஞ்ச கழுவி வாயில கொப்பிடிச்சிட்டு இருக்க. ஏய், மூஞ்சி கழுவி வாயை கொப்பிடிச்சது குடிச்சதெல்லாம் சாராயண்டா குமுக்க. சாராயமா? எப்பா, அறியாம வந்துட்டப்பா. நீ எப்ப குடிக்காம இருக்கியா அப்ப சொல்லி அனுப்பி நான் வந்து வாங்கிக்கிறேன். ஐயோ, என்னது? காத்தால காசு கட்டிய மூட கெடுத்துட்டு நீ ஓடி போலாம். ஐயோ, நான் கூட அவளை கராரா கேட்கலையாப்பா. நீதான் என்கிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்க, நான் உன்கிட்ட வாங்க. நீ குடுக்குறப்ப நான் வாங்கிக்கிறப்பா, வேணாப்பா. ஐயா, காப்பாத்துக்க காப்பாத்துக்க. ஐயோ, காப்பாத்த ஒருத்தர் கூட வரமாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுறேன்? சாராங்கிக்கா சரோசாக்கிக்கான்னு ஒரு பட்டிமன்றமே வைக்கலாம். இன்னொரு கிளாஸ். புதுசா? இந்த சரக்க பத்தி தெரியாது. போதை ஏத்துறது போதும் போ. எவ்வளவு போன எனக்கு தெரியும், ஊத்து. சொன்னா எவன் கேக்குறீங்க? ஏ பொன்னுச்சாமி, பொன்னுச்சாமி, இவனை தூக்கி எக்கட்டால போடுற. இவன் எந்திரிக்கிறதுக்கு எப்படி இன்னும் 2 நாள் ஆகும். ஏ புள்ள சரோசா, ஏ சரோசா, வெளிய வா. யாரு? வாங்க, எப்படி இருக்கீங்க? சூப்பரா விழுந்துருவார் போல் இருக்க. ஆசை கேளுங்கண்ணா. ஏ புள்ள, நீ வாங்கின சரக்குக்கு எத்தனை தடவை ஆரம்பிச்சு பணம் கொடுத்து அனுப்பல. இன்னைக்கு 2ல 1 பார்க்காம போக மாட்டேன். எல்லாம் உங்களுக்கு தானே. வட்டியும் பாருங்க, முதலையும் பாருங்க. கொடுக்கத்தானே காத்துட்டு இருக்கேன். சரியா வராடோ. ஏய் அரமண்டையா, நீ இருந்து வாங்கிட்டு வந்துரு. நீங்க இல்லாம நான் எப்படிங்க? உன்ன மாதிரி ஒரு பைத்தாங்கொடியை நான் பார்த்ததே இல்லையா? நீ சரியான ஆம்பளையா இருந்தா யோ என்ற வீட்டுக்குள்ள வந்து வாங்கியா பாக்கலாம். ஏய், ஆரப்பா தாம்பளையான்னு கேக்குற? இது என் வர்க்கத்துக்கே கேவலம். அண்ணா வேணா, ஆத்திரத்தை கட்டுப்படுத்துங்க. விடுறா டேய், ராக்கெட்டுக்கு எதிரா பிரேக்கு. ஆக்கி வையே, மொத்தத்தையும் வசூல் பண்ணிடுறேன். நம்ம சரக்கு குடிச்சு போட்டு சந்தோஷமா தூங்குறான் பாரு. கொடுத்து வச்சவன்.
முதல்ல என்ற வீட்டுல சாப்பிடுற இனிப்பு சாப்பிட்டு அப்புறமா கறியை சாப்பிடியா? அப்பதான் உறவு நீடிக்குமா? கோழி மிட்டிய சொன்னையா? வெத்தலை பார்க்க கூட ரெடியா இருக்குது. நல்லா நாக்கு சிவக்கு சிவக்கு. என்னையா? இந்த சோத்தை அவசியம் நான் திங்கணுமா? உனக்காகவே ஆக்குற சாப்பாடியா? சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்துதான் வச்சிருக்கேன். நல்லா சாப்பிடியா? இதை சாப்பிட்டா நான் செத்துருவேன். பரவாயில்லையா? என்னையா சொல்ற? சோத்துல விஷம் கலந்து. ஐயோ, சோத்துல விஷம் இருக்குதுன்னு இடிய தூக்கி தலையில போடுறியே. உன் மேல உசிரியா வச்சிருக்கேன். உனக்கு நான் விஷம் வச்சு கொல்ல பாப்பனா? ஐயோ, சாமி சாமியா இருப்பேன். நான் சொல்றத நம்பையா? இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. என்ன நம்பு. உனக்கு ஒண்ணு ஆச்சுன்னா உனக்கு முன்னாடி நான் போய் சேர்ந்துருவேயா. நான் மனசு எந்த தப்பு பண்ணலையா? ஐயா, நான் சாப்பிடுவாது சாமி. இந்த மண்ணை மேல சத்தியமா சொல்றேன். நான் உன்னை கொல்ல பாப்பேனா? ஒரு வார்த்தை கூட சொல்லாம போறியே. என் உசிரே போதே. யாரு? எவன்டாது? கேக்குறல்ல? வாடா உள்ள. சம்பவம் நடக்கலங்க. மேப்படியா சுதாரிச்சுட்டா. அப்புறம் இங்க ஏன்டா வந்த? நான் யாருங்கிறது அவனுக்கு தெரியாதுங்க. அவனை பத்தி உனக்கு தெரியாதடா. எனக்கு தான் தெரியும். முட்டாள் முட்டாள். இந்திரா, ஊரை விட்டே ஓடி போயிடுறான். நம்ம கிட்ட வட்டிக்கு வந்து பணம் வாங்குறப்ப கையில இருக்க வாட்சியெல்லாம் கழட்டி கொடுக்குற அளவுக்கு வாய் விட்டு அழுது வாங்கிட்டு போயிறாங்க. வசூலுக்கு வர்றப்ப நம்ம வர்ற பாதையை தெரிஞ்சுக்கிட்டு இந்த ரூட்ல ஒரு பயம் வர்றது இல்ல. யோ, என்ன திடீர்னு குரங்கு மாதிரி குதிக்கிறீங்க? யார் நீங்க? கேட்டா சொல்லு முதலியா இழிக்கிற? தெரியலங்க. ஆமா. டேய், பேக்க கீழ போட்டா ஜிப் ஓபன் பண்ணி வெளியேறா படத்தை. என்ன ஒண்ணு இல்லையா? பையில கைய வச்சிட்டு வரல. அப்ப அந்த அமௌண்ட் ஊராவ சட்ட போறா. ஏய், இங்க திருடுங்க. திருடுங்க. ஐயா. ஐயா, காப்பாத்துங்க ஐயா. திருடுங்க. காப்பாத்துங்க ஐயா. திருடுங்க. யாரு? செக் பண்றா அவனை. என்னடா பாக்கெட்ட ஓட்டியா வச்சிருக்கானே? ஐயோ, அந்த கர்மத்துக்கு லேட்டா கைய விட்டா மேல் பாக்கெட்ல பணம் இருக்கு. கைய பிடிச்சு எடுடா. இருங்கடா. இவன் சரிப்பட்டு வர மாட்டாடா. சொருகிருவேன். எங்க கிட்டே ஓடி பிடிச்சு விளையாடுறியா? நாங்கெல்லாம் எத்தனை போர்ஜரி எத்தனை ராப்பரிய பாத். என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல? நான் தான் இல்ல இல்லன்னு தானே சொன்னேன். நீங்க தானே வம்பா வரைக்கும் வந்து பைக்குள்ள இறங்கி எல்லாம் பாக்குறீங்க. இல்லன்னு அங்கே சொல்ல வேண்டியடா. அது ஏன்டா பணம் இல்லாதவங்கள கைய வச்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் ஓடியாண்டா? அது ஓடும்போது எனக்கு கொஞ்சம் ஹெவியா இழைக்கும். அப்ப லைட்டா விளாவுல கை வச்சிருந்தா அந்த இழப்பும் பேலன்ஸ் ஆகிக்கணும். அந்த விளா எலும்புக்கு ஒரு பாதுகாப்பா இருக்குன்னா கையை வச்சுட்டு ஓடியாண்டேன். பையில கைய வச்சுக்கிட்டு ஏன்டா ஓடியாந்தான்னு கேட்டா பாடமா நடத்துற. எங்களுடைய 20 வருஷ சர்வீஸ்ல எங்கேயுமே இவ்வளவு கவலைப்பட்டது இல்லடா. அது எப்படிடா பணம் இருக்க மாதிரியே எங்களை கூட்டியாண்ட? நாளனா காசு இல்ல உனக்கெல்லாம் கெர்லிங் பண்ணி ஜிப்பா.
டேய் உனக்கிட்ட காசு இருக்கு ஓடி வந்தேன் இப்ப நம்பிக்கை தர பண்ணிட்டேடா அம்மா அம்மா ஐயா அம்மா ஐயோ இங்கிட்டு தான் போயிருக்காங்களே மறுபடியும் நம்மளை பார்த்தா என்ன நினைச்சு அடிப்பாங்களே என்னண்ணா பயந்துட்டீங்களா? அந்த அம்மா தழும்புக்கார வேலையா இருக்குன்னு நினைச்சிட்டா முழுக்க போட்டா போட்டு நிறைய மீன் அள்ளி போட்டோம். சாயந்தரம் சைடுக்கு காய்ச்சி நல்லா மிளகா போட்டு வறுத்து கொடுத்தோம். கேடுறா என்றா இது கஸ்டமர் ஒருத்தரையும் காணும். சுத்து வட்டாரத்துல எல்லா ஊர்லயும் நோம்பிங்களா அதுதான் காரம் காத்தாலே வந்தாலும் அள்ளிட்டு இருக்காங்க. நான் டெஸ்ட் பண்ணாம ஏன்டா கொடுத்து விட்டீங்க? அட நீங்க வேற விட்டுருந்தா ஊர்லயே தூக்கிட்டு போய் வித்துருப்பானுங்க. அவ்வளவு அவசரப்படுறானுங்க. இந்த தால் ஜாப்பெல்லாம் எனக்கு வேணாம். இதனா வரைக்கும் டேஸ்ட் பார்க்காம சரக்கு தர விட்டு போனது இல்ல. கொண்டாடா. இதுல விஷ கலந்துருக்கா? எதுக்கு சரக்கு கொடுக்குற? அதான் பணம் கொடுத்துட்டல. அடிக்க போறேன். ஐயோ ராயா, உனக்கு என்ன புத்தி கிட்டு கேட்டு போட்டா? 3000 சரக்கு கீழ ஊத்துற. போயா. டேய் ரங்கசாமி. டேய். நில்றா. நில்றா டேய். கேனடா. ஏய் போடா. அந்த கேனடா. ரொம்ப நேரமா அப்பனும் மகனும் காத்து கிடக்கும்ல, சீக்கிரம் ஊத்தியா. சும்மா இருப்பா. ஊத்தியா. இருக்கிற கூட்டத்தை பார்த்தா கோழியா மருந்து மாதிரி ஆளுக்கு ஒரு சொட்டு தான் மிஞ்சி போட்டுருக்க. தொட்டு நாக்குல வச்சுட்டு போவா. முதல்ல எனக்கு ஊத்தப்பா. முதல்ல எனக்கு ஊத்து. இல்ல எனக்கு தான். உனக்கு கடைசியா பால் ஊத்துறேன்ப்பா. இப்ப எனக்கு சரக்கு கொடுப்பா. ஏன்டா இம்சை பண்ற? குடிச்சு தொலை. டேய் டேய் ராசு, என்னடா சொல்ற? ஐயோ 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 பையனுக்கு என்னமோ ஆயிடுச்சு. காப்பாத்துங்க, ஐயோ காப்பாத்துங்க, ஐயோ காப்பாத்துங்க. ராயப்பா ராயப்பா, அவன் சாராயம் குடிச்சிருந்து என்னமோ ஒண்ணு இல்ல தூக்கு தூக்கு. தூக்கு தட்டு. வைத்து தட்டு. தட்டு நல்லா தட்டு. டேய் வாத்தியறா. ஐயோ ரத்தமா கத்துறானே. டேய் இவனை உடனே ஆஸ்பத்திரிக்கு போங்க. போங்க சீக்கிரம். போங்க போங்க. சீக்கிரம் போங்க. ராய சாராயத்துல ஒரு உசுறு போகாதடா. ஆம்பளையா இருந்தா
நேருக்கு நேரா மோதுறேன்டா. அதை விட்டு போட்டு சோத்துல விஷம் வைக்கிறது, சரக்குல விஷம் வைக்கிறதுன்னு ஏன்டா புடக்காலிலேயே சுத்துற? டேய், இந்த காத்தவராய பத்திரகாளியோட வாரிசுடா. புடநீல கூட கண்ணு இருக்கும். தோம்சம் பண்ணி போடுவேன், ஜாக்கிரதை. இந்த வாழைமரம் கட்டான மாதிரி அவன் தலையும் இந்த கரகம் புடிச்சவனுக்கு இதே பொழப்பா போச்சு. ஏய் ராயண்டி, ஆமாண்டி, அவன் போதையில கிடக்குறான், பாடி போயிடலாம். இல்லடி, ப்ளீடிங் ஆகுது, பாவம் அடிபட்டு கிடக்குறான். வேணாண்டி, சொன்னா கேளு. துஷ்டனை கண்டா தூர விலகணும், வாடி போலாம். கெடுதல் பண்றது அவனோட கேரக்டர், ஹெல்ப் பண்றது நம்மளோட கேரக்டர். வா. செய்யற தொழிலை வச்சுதான் ஒருத்தருக்கு மரியாதை. எதுக்கு உனக்கு இந்த கேவலமான தொழில்? என்ற கொலை தொழில கேவலமா பேசினா எனக்கு கெட்ட கோபம் வரும். சாராயம் விற்கிறது தப்பான தொழில் கிடையாது. எங்க ஊர்ல ஒரு பள்ளிக்கூடம் கிடையாது, ஆஸ்பத்திரி கிடையாது, லைப்ரரி கிடையாது. ஆனா கடை இருக்குது. அப்போ இந்த மூணை விடவும் மக்களுக்கு எது முக்கியம்னு கவர்மெண்ட்டுக்கே தெரிஞ்சிருக்குது இல்ல. அந்த கடையில ஊத்தி கொடுக்கறவெல்லாம் BAMன்னு படிச்சிருக்கான், கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு கொடுக்குது. ஒரு கொலைகாரனை கூட மன்னிச்சிடலாம், ஏன்னா அவன் ஒருத்தர் 2 பேரை தான் கொல்றான். ஆனா உன்ன மாதிரி ஒரு சாராய வியாபாரி ஊரையே கொல்றான். உன்னெல்லாம் மன்னிக்கவே முடியாது. ஒரே ஒரு நாள் குடிக்காம இருந்து பாரு, இந்த சொசைட்டில உனக்கு எவ்வளவு மரியாதை கிடைக்கும்னு உனக்கே தெரியும். ஒரு நாள் நாங்க குடிக்காம இருந்தா நாட்டுக்கு எவ்வளவு பெரிய நட்டம் தெரியுமா? நீ இப்படி இருந்தா எந்த பொண்ணாவது உன்னை கல்யாணம் பண்ணிக்குவாளா? உனக்கு குடும்பம் குட்டின்னு வாழணும்னு ஆசையே இல்லையா? இதே நீ திருந்தி நல்லவனா இருந்தா எந்த பொண்ணு வேணா உன்னை கல்யாணம் பண்ணிக்குவா. நீ கட்டிக்குவியா? ஓ எஸ், கட்டிக்குவேனே. நீ திருந்தி நல்லவனா வா. அடடா, தாங்க முடியலையே, உடம்பெல்லாம் புல்ல இருக்குதே. 5 நிமிஷம் உன் அட்வைஸ் தாங்க முடியல, இதுல ஆயுசு பூராவா? ஆள விடு தாயே. அவன் அரை உசுர கையில புடிச்சிட்டு படுத்து கிடக்குறான், இதுல அட்வைஸ் வேற. நீ முதல்ல எந்திரி எந்திரி எந்திரி, போட்டியை கட்டி கிளம்புப்பா. ஆமனே, என்ன உருட்டு கட்டாடி உடம்பு வலி தாங்க முடியல. அந்த நர்சம்மா கிட்ட சொல்லி இந்த குளுக்கோஸ் தண்ணிக்கு பதிலா என் பட்ட தண்ணிய கொஞ்சம் ஏத்த சொல்ல. நீ திருந்தவே மாட்ட. ஹை